இவங்க வந்து 5 ஆண்டு காலத்துல எந்த ஒரு நலத்திட்டமும் மக்களுக்கு செய்யல. இது வந்து எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் சிறந்து விளங்க சொல்றாங்க. சிறந்து விளங்கல. ஏழை எளியம் பூரா அப்படியே ஏழையாதான் இருக்கான், பணக்காரன் இருக்கான். சொன்ன வாக்குறுதி 1% கூட செய்யல. வந்தவொடனே நீட் எடுக்கிறன்னாரு, விவசாய கடனை தள்ளுபடி பண்றாரு, எல்லாத்தையும் பண்ணி விட்டு 1 பவுன் தங்கம், தாலிக்கு தங்கம் 1 லட்ச ரூபா விற்கிது. அந்த 1 லட்ச ரூபா பணம் இன்னைக்கு வந்து 2 வருஷத்துக்கு பிறகுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 12 24,000 ரூபா போக மீத தொகை அவங்க குடும்பம் தான் போகுது. லேப்டாப்பு கொடுக்கல, அம்மா ஸ்கூட்டி கொடுக்கல, அதே மாதிரி அம்மா உணவு செயல்படல. ஏழை எளியம் பொருள் அன்றாட வயிறு கழுவக்கூடிய விஷயங்கள் வந்து அம்மா உணவகம் 5 ரூபாய்க்கு வேட்டை கழிட்டு போனான். இன்னைக்கு எதுவுமே ஏழை எளியம் பொருள் ரோட்ல நிற்கிறான், பசி பண்ணியோட இருக்கான். ஆட்சி வந்து திராவிடம் ஆட்சி மக்களை ஏமாத்துறாங்க. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்களா, மகளிர் குழுவை, கல்வி கடனை, இல்லை ஏழை எளியவனுக்காக வந்து எந்த விஷயமும் 1% 2% செஞ்சிருக்கான்னு சொல்லுங்க. வாக்குறுதி சொல்றாங்க. அவங்க வந்து இதுதான் சொல்லிட்டு வர, மக்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல திட்டங்களே வழங்கவே இல்லை. 4 ஆண்டு காலம் விவசாயி பூரா இன்னைக்கு சந்தியில் நிற்கிறான். நெல் போட்டால் சென்றில் நெல் எடுக்க முடியல. 4 நாள் 5 நாள் கழிச்சு முளைச்சி போகுது. அது இந்த ஏரியாவுடைய முதலமைச்சர் இருக்கிறார். இந்த ஏரியா வந்து டெல்டா பகுதி. ஒரு வருஷத்துல ஒரு மாவுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது, நிவாரணம் கிடையாது. ஏழை எளியம் பூரா அப்படியே தான் இருக்கிறான். எந்த பலனும் இல்லை. அவர் வாக்குறுதி கொடுத்தது பூரா பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு. ஸ்டாலின் தான் வர்றாரு, நல்லது செய்ய போறாருன்னாரு. இந்த இடம் எதுவுமே செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை சார். ஆட்சி மாற்றம் 2024 ஆட்சி மாற்றம் உண்டு. திமுக ஆட்சி வர்றதுக்கு வர வாய்ப்பு இல்லை சார்.